அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். இது ஒரு செய்தியா விக்கி அப்படின்னு கேட்டா, சார் இப்படி ஒரு செய்தி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு குதிரை பேரமா சார்? அதை நாம சொல்லல, இதே கொத்தூஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாஸ், அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்துட்டு குதிரை பேரம் நடத்துறீங்க சார், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு அவர்கள், இதோ இப்போ பெஞ்சமின் அவர்கள் அதிமுகவிலிருந்து, அது முன்னாள் அமைச்சரை நீங்க குதிரை பேரம். கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, இது ஒருவேளை யானை பேரமாக இருக்குமோ? இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை இது டைனோசர் பேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேரத்தில் இப்போ பெஞ்சமின் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு? அப்படி உள்ளே வந்திருக்கிறது ஒரு பொறுப்பிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு வந்திருக்காரா, இல்லை அவங்க உண்மையிலேயே ஆளும் கட்சியாக இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் அங்கே ஒரு பேரம், அது ஒரு குதிரை பேரம், ஒரு டைனோசர் பேரம்லாம் நடந்து அந்த மனுஷன் அதிமுகவிலிருந்து திமுகக்குள்ள இணைந்திருக்கிறார். இனி தளபதி என்ன சொல்றாரோ அதுதான் என்னுடைய வேத வாக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய காய் நகரத்தை செய்ய போகிறேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கை இருக்க போகிறது. அதன் பிறகுதான் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன், தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பாருங்களேன். அந்த பேட்டியெல்லாம் பார்த்த கடைசியாக ஒரு கேள்வி, எல்லா பேட்டியும் பார்த்து முடிச்சிட்டேன், கடைசியாக மனசுக்குள்ள வந்த ஒரே ஒரு கேள்வி, சார் இது குதிரை பேரம் தானே?